90s வந்து பிரைம் மினிஸ்டரை பற்றி பேச்சு கிடையாது, பிரசிடெண்ட்டை பற்றி பேச்சு கிடையாது. முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து டிஎன் சேஷன்னா என்ன, தினம் வந்து அவருடைய நடவடிக்கை வந்து என்ன, ஒரு பரபரப்பாக இருந்தது. மக்கள் மத்தியில் வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றத அவருடைய நடவடிக்கையில் காமிச்சார். சேஷன் இல்லையா அவர் பேர், அந்த உங்களுக்கு தெரியும், இந்த நாயோட பேர் வந்து அல்சேஷன் இல்லையா, அதை வந்து குறிப்பிட்டு அல்சேஷன் சொல்லி அவர் வந்து, ஏன்னா அந்தளவுக்கு கடிச்சு கொதறாரு, அந்தளவுக்கு வந்து பவர் காட்டுறாரு, ஒரு மூர்க்கமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசின காலகட்டம் இருக்குது. ஞானேஷ் அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள், அவர் கொலையாளி அப்படின்றாங்க. அதாவது சார், கேரளாவில் வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு கான்ட்ராக்டரு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து அதில் வந்து ஆதாயம் இல்லைன்றதுனால அவருக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில நடவடிக்கைகளை எடுத்து ரொம்ப நேர்மையான வந்து வேலைகளில் வந்து 100% சுத்தமாக செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரு அவர் வந்து சூசைடே பண்ணிட்டார். சூசைடுக்கு இவர் தான் வந்து காரணம் சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வந்து இருக்குது. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் கமிஷன் இன்னைக்கு அதிரடியாக எஸ்ஐஆர் என்ற ஒரு தகவலெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு புது பரிமாற்றத்தை தேர்தலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க. புது பரிமாற்றம் தான் பார்த்தோம் பீகாரில். ஞானேஸ்வருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா சேஷன் அவர்கள், எப்படி சார் இவங்களுக்குள்ள அந்த பரிணாமம், அவருக்கும் சரி இவருக்கும் சரி சார் நிறைய மாற்றங்கள். டிஎன் சேஷனோட எந்த தேர்தல் ஆணையரையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. டிஎன் சேஷன்னா வந்து சொல்லுவாங்கள்ல, ஒரு பதவியில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் வந்து ஒரு ஆல்டர்னேட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷனர் டிஎன் சேஷன்னா இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு தெரிவித்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய காலமும் முடிஞ்சிடுச்சு, அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவர் வந்து காலமாயிட்டார் இப்போ. ஆனால் அவருடைய பதவி காலத்தில் ஒரு 6 ஆண்டு காலம், 90லேருந்து 96 வரைக்கும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90s வந்து பிரைம் மினிஸ்டரை பற்றி பேச்சு கிடையாது, பிரசிடெண்ட்டை பற்றி பேச்சு கிடையாது. முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து டிஎன் சேஷன்னா என்ன, தினம் வந்து அவருடைய நடவடிக்கை வந்து என்ன, ஒரு பரபரப்பாக இருந்தது. மக்கள் மத்தியில் வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றத அவருடைய நடவடிக்கையில் காமிச்சார். அரசியல் வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்லாம் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்தோ அல்லது எதிர்கட்சி தலைவரை பார்த்தோ அல்லது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்தோலாம் வந்து அஞ்சு நடுங்கலை. உண்மையாக சொல்லப்போனால் டிஎன் சேஷன் வந்து அவர் கொடி தான். 90லேருந்து 96 வரைக்கும் அவர் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடவடிக்கைக்கு வந்து தேர்தல், நீங்கள் அவருடைய குறிப்பே என்ன சொல்லுதுன்னா, பல்வேறு குறிப்புகள் இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனர் தான் இப்படி தான்ப்பா, இவரை மாதிரி ஒருத்தர் இருக்கணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றதை காட்டிட்டார்ப்பா அப்படின்னு மக்கள் பேசுனாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சேஷன் இல்லையா அவர் பேர், அந்த உங்களுக்கு தெரியும், இந்த நாயோட பேர் வந்து அல்சேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து குறிப்பிட்டு அல்சேஷன் சொல்லி அவர் வந்து, ஏன்னா அந்தளவுக்கு கடிச்சு கொதறாரு, அந்தளவுக்கு வந்து பவர் காட்டுறாரு, ஒரு மூர்க்கமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசின காலகட்டம் இருக்குது. தேர்தலில் வந்து பல சீர்திருத்தங்கள், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவி வந்து பார்த்திங்கன்னா வந்து பறிபோகக்கூடிய சூழல். பிரணாப் முகர்ஜிக்கெல்லாம் வந்து பதவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு தேர்தல் நடத்தினா தான் ஒரு அமைச்சரவையில் நீடிக்க முடியும்னு சொன்னால், தேர்தல் நடத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவியே பறிபோன, ஏன்னா தேர்தல் நடத்த சூழல் இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தாதனால அவருடைய பதவி கூட பறிபோச்சு, ராஜினாமா பண்ணார். ரங்கராஜன் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்டால் வந்து அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் வந்து எனக்கு இதை செய்ய அதை செய்ய எனக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து காட்டமாக பேசி அவர் வந்து என்கிட்ட வந்து பேசின சில பேச்சுக்களுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார். அதே மாதிரி மன்னிப்பும் கேட்கப்பட்டது. இப்படி வந்து எந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனோடையும் அவரோட ஒப்பிட முடியாத அளவுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றத அவர் வந்து நிரூபித்து காட்டினார். மக்களும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவரோட டிஎன் சேஷனுடைய வந்து அவருடைய கிட்டத்தட்ட 4 பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 4, அதான் இந்திரா காந்தி பீரியட்லேருந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் சார். இந்திரா காந்தி பீரியடில் அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது
டெப்டி கலெக்டர் இங்கே சென்னை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு டெப்டி கலெக்டராக இருந்து தான் வந்து செக்ரட்டரி லெவலில் வந்து அவர் டெல்லிக்கு போகிறாரு. செக்ரட்டரி லெவலில் அவர் வந்து ப்ரொமோட் ஆகும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்ற அடிப்படையில் செக்ரட்டரி லெவலில் வந்து அவர் வந்து சில பொறுப்புகள் கொடுக்கும்போது அங்கே சில வந்து என்ன சொல்கிறது ஒரு அதிகாரிகளுக்குள்ளே வந்து முட்டல் மோதல்னு வரும்போது அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து புகார் கொடுக்குறாங்க அதிகாரிகள். அது புகார் சம்மந்தமாக வந்து அப்போ யூத் இவர் ரொம்ப யங்கர் வந்து அப்போ இந்திரா காந்தி கூப்பிட்டு இவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ன்ற அடிப்படையில் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி ஏன் அப்படி மூர்க்கமாக நீ நடந்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் அவரை வந்து கேட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தெரியும் அதிகாரிகள் வந்து புகார் தெரிவிக்கிறதா சில நோட் அனுப்புவாங்க. உயர் அதிகாரிகள் என்ன சொல்லிட்டுனா சிஆர்எஸ் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு அனுப்புவாங்க, ரகசிய குறிப்புன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க அதிகாரிகள் மீது புகார். உயர் அதிகாரிகள் அதை அனுப்புவாங்க, மேலிடத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி வந்து இந்திரா காந்தி அவர்கள்ட்ட வந்து இந்த சிஆர் பார்த்து கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் பார்த்து இவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அதே சமயத்தில் வந்து இவர் யார் மீது புகார் கொடுத்தாங்க அவங்கள கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் வந்து இவர் மீதான அந்த நடவடிக்கையை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இவர் மீதான நடவடிக்கையை வந்து ரத்து பண்ணி அதாவது கேட்டால் நேர்மை கண்டிப்பு அப்படி நிர்வாக விசுவாசம் இதில் ரொம்ப ஒரு பேர் போனதாக இருக்கிறார். தன்னுடைய நிர்வாகத்தில் வந்து வேறு யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்மார்க் நேர்மையாளராக அவர் இருந்திருக்கிறாரு. அதனால் பெரிய சவால்கள்லாம் அவர் வந்து சந்தித்தார். அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையே அப்படி தான் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் சரி அப்படி தான் வந்து இருக்குது. இன்றைக்கி இருக்கிற எந்த தேர்தல் ஆணையரோட நீங்கள் ஒப்பிட முடியாது. அதுவும் தியானேஸ்வரோடலாம் நீங்கள் வந்து யாருமே ஒப்பிட முடியாது. டிஎன் சேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தைக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்னிப்பு கடிதம் மூலமாக வந்து மன்னிப்பு கேட்ட வரலாறுலாம் இருக்குது மத்திய அமைச்சர்கள். ஸோ வந்து பிரதமருக்கே வந்து அவர் கட்டுப்படாத வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து விபி சிங் கிட்டையும் சரி தர்க்கம் பண்ணியிருக்கிறாரு. பல தர்க்கங்கள் நடந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சந்திரசேகர், விபி சிங் இவங்களோடலாம் வந்து அவர் வந்து பணியாற்றியிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய என்ன சொல்கிறது அவர் கொடியை நாட்டினார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சீர்திருத்த நடவடிக்கைகள் இதான் சொல்கிறேன். இப்போ மக்கள் வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் ஆணையராக மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன்னா இது மக்களை பாதுகாக்க வந்த மக்கள் உரிமைகளை பாதுகாக்க வந்த ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க யார் டிஎன் சேஷனை. அரசு அதிகாரிகள் அந்த மட்டத்தில் இதை தாண்டி வந்து சிம்ம சொப்பனமாக இருந்தார். அமைச்சர்கள் அந்த அரசியல்வாதிகள் மட்டத்தில் இவர் அல்சேஷன்னே பேரை வச்சாங்க. இதை தாண்டி குறிப்பு என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா அவரை பற்றிய ஒரு குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்தல் சீர்திருத்தங்களை வந்து மேற்கொண்டவர்ன்ற அந்த ஒரு இது இருக்குது. அதுக்கு பிறகு யாராவது தேர்தல் சீர்திருத்தங்களை மேற்கொண்டாங்கன்னா யாரும் பண்ணல. இப்போ இந்த எஸ்ஐஆர் வேணும்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிறகு மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி எழுச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னா ஆட்சியார் வந்து ஓட்டையே திருடிட்டான், ஓட்சோரின்னு தேர்தல் ஆணையர் ஒரு கைப்பாவையாக இருக்குது. அப்படிதான் தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க வந்து ஆட்சியாருடைய கைப்பாவையாக இருக்கிறதுனால ஓட்சோரின்ற அந்த கோஷத்தை முன் வச்சு இன்றைக்கி வந்து பயணப்படுறாங்க. ஞானேஷ் அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டு இருக்குது. அவர் கொலையாளி அப்படின்றாங்க. அதாவது சார் கேரளாவில் வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அவர் பொறுப்பில் இருக்கும்போது சில மலேசியன் கம்பெனி வந்து சில ஒர்க் எடுத்து பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு வந்து திட்டமிட்டே லாஸ் ஏற்படுத்திட்டார் அப்படின்ற வந்து ஒரு அலிகேஷன் வந்து இருக்குது. என்னென்னா அந்த சம்மந்தப்பட்டவர் நேர்மையான ஒரு கான்ட்ராக்டரு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து அதில் வந்து ஆதாயம் இல்லைன்றதுனால அவருக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில நடவடிக்கைகளை எடுத்து ரொம்ப நேர்மையான வந்து வேலைகளில் வந்து 100% சுத்தமாக செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் அவரை வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி திட்டமிட்டே பண்ணி அவர் வந்து சூசைடே பண்ணிட்டாருன்றாங்க. சூசைட் நோட் வச்சுட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சூசைடுக்கு இவர் தான் வந்து காரணம் சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வந்து இருக்குது. அதை தாண்டி அதுக்கு அடுத்தடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட இந்த ஆட்சியாக இருக்குது. அது மோடி அமித்ஷாவுக்கு ரொம்ப தீவிர விசுவாசியாகவே இருந்திருக்கிறாரு. உச்சகட்டமாக இவருக்கு வந்து இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க. எந்த பதவினா தலைமை தேர்தல் ஆணையர் அந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பதவியை வச்சுட்டு இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோட வெளிப்பாடு தான் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய அதிகாரத்தை மறந்து
வந்து காலில் விழுற காட்சியை நம்ம பார்க்குறோம். இதுதான் இங்கே ஹைலைட். இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களை வந்து இவரை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மோடியும் வந்து அமித்ஷாவும் இருவரால் தயாரிக்கப்பட்டவர் தான் வந்து இந்த தியானேஸ்வர். ஆனால் வந்து டிஎன் சேஷன் வந்து அவரை இந்த பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணவரே வந்து இப்போது தியானேஸ்வரை யார் தயார் பண்ணாங்க, யாரால் தயாரிக்கப்பட்டா மோடி, அமித்ஷா. அதனால் அந்த விசுவாசத்தை காலில் வந்து விசுவாசத்தை காட்டுறாரு. ஆனால் டிஎன் சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனாக வந்து அவருடைய நேர்மையை பார்த்து அவரை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி சங்கராச்சாரியர் பெரியவர். நான் சொல்கிறது அந்த ஜெயேந்திரனில் சந்திரசேகரன் காஞ்சி பெரியவர் சொல்லுவாங்க இல்லையா, அது அவரை பார்த்தாலே பக்தியும் மரியாதையும் வந்துடும் நமக்கு, யார் எல்லாருக்குமே. அவர் தான் வந்து என்ன செய்கிறார் கேட்டால் வந்து பரிந்துரை பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆர் வெங்கட்ராமன் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் பரிந்துரை பண்ணி அப்போ வந்து இவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப கண்டிஷனோடு தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்போ வந்து சங்கராச்சாரியர் வந்து வர வச்சு இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து தான் வந்து அந்த பதவியில் உட்காந்துக்காரு. அந்த வகையில் வந்து உண்மையிலேயே மனிதர் வந்து அந்த பதவியில் வந்துட்டு ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி வந்து எல்லா பத்திரிகையிலையும் அது வெளியாச்சு. இந்த தேர்தல் நடத்தும்போது உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து வாக்களிக்கிறாங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. உங்களோட பார்வையில் மக்கள் வந்து சுதந்திரமாக வாக்களிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து வாக்களிக்கணும்னு சொன்னால் அடிப்படையில் இந்த அரசு வந்து அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு வழங்கணும். ஆனால் இந்த அப்படியே சொல்கிறாரு, அரசே சொல்கிறார். அவர் எந்த அரசுனா நீங்கள் மத்திய அரசு ஏன் வந்து சுதந்திரமாக வாக்களிக்க முடியலன்னா அந்த மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு அடிப்படை தேவை வந்து ஒரு கட்டிடம் தேவை. ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து கட்டிடமே இல்லை, அரசு கட்டிடமே இல்லை. அரசு மருத்துவமனையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் எதுவுமே இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கிராமங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வாக்களிக்கணும்னு சொன்னால் அங்கே கட்டிடங்கள் எதுவுமே இல்லாதனால நாங்கள் ஒரு டென்ட்டு போட்டு தான் வந்து அந்த தேர்தல் நடத்துகிறோம். மழை பனி பெய்யும் போது எங்களால் அந்த இடத்துல கூட எங்களால் செய்ய முடியாமல் அந்த ஊரில் யார் பெரிய மனிதர் சொல்லி பார்த்து அந்த ஊரில் பெரிய மனிதர்னால் அந்த ஊரில் வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்கும், மச்சி வீடு சொல்லுவாங்கள்ல, பண்ணை வீடு. அந்த வீட்டில் தான் வந்து நாங்கள் வந்து தேர்தலை நாங்கள் நடத்துகிறோம். மீதி எல்லாம் குடிசை. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த பண்ணை சொல்லக்கூடிய நபருக்கோ இல்லை அந்த பண்ணை யாருக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அவங்களுக்கு தான் அந்த மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த மக்கள் வந்து அந்த வீட்டு வாசலுக்கே போக முடியாது, 10 அடி தூரத்தில் தான் நின்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயான்னு சொல்லி வணங்கக்கூடிய அந்த மக்கள் அந்த வீட்டில் போய் வாக்களிக்கிறாங்க, உள்ளே போகிறான்னு சொன்னால் அந்த மனிதர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. அப்போ நாங்கள் எலெக்ஷன் கமிஷனாக யாரை சார்ந்திருக்கு, அந்த ஊரில் இருக்க அந்த பண்ணை முதலாளியை தான் சார்ந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷனே வந்து பார்த்திங்கன்னா அவர் இடம் கொடுத்தா தான் நாங்கள் எலெக்ஷன் நடத்த முடியும் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ எப்படி வந்து மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பாங்க? இது எத்தனையோ வந்து இந்தியாவில் வந்து எத்தனையோ 1000 கிராமங்கள் சொல்கிறார் அவர், 100லாம் இல்லை. அந்த மாதிரி வந்து வாக்களிக்கிறதுக்கு வாக்குச்சாவடி கூட வைக்க முடியாத அளவுக்கு வந்து கட்டடுங்க. அது உண்மை தானே சார்? இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துங்க, எத்தனை கட்டிடங்கள் வந்து காவல் நிலையங்கள் வந்து வாடகைக்கு இருக்காங்க. என்ன கொடுமை பாருங்கள். காவல் நிலையம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வந்து காவல் நிலையங்கள், பல காவல் நிலையங்கள் வாடகை கொடுத்துட்டு வாடகை கட்டடத்தில் இருக்கிறாங்க. ஏன் அரசு வந்து புறம்போக்கு இடம் இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடம் கட்டக்கூடாதா? குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு துறை மட்டும் நான் சொல்கிறேன், காவல்துறை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் வாடகை கொடுத்துட்டு அந்த கட்டடங்களில் இருக்கிறாங்க. அரசு இடம் இல்லாமையா போச்சு? அப்படி ஒன்றும் பெரிய கோட்டை மாதிரி கூட வீடு, சாதாரண ஒரு வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்கள் வந்து வாடகைக்கு எங்கிறத பார்க்குறோம். இதோட இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதை சொல்லி ஆகணுன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு பல பேர் வீடு சொத்து வாங்குறத கொண்டு போய் பதிவு பண்ணுற அந்த ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு வாடகை கட்டடத்தில் இருக்குது, ரெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய வந்து இதை தான் நீங்கள் நினச்சிடாதீங்க சார். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்
எவ்வளோ பெரிய முக்கியமான டிபார்ட்மெண்ட். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன், யாருக்கிட்டே நான் அதான் சொல்கிறேன், 80 வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வாடகைக்கு. தமிழ்நாடோட தலைமைச் செயலகமே வாடகை. அதுதான் சார், அது இதுதான் கொடுமையான விஷயம். நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் வந்து இதில் ஒரு கொடுமை இருக்குது சார். ரைட், நீங்கள் வாடகை கூட வச்சுங்க. அந்த வாடகை வச்சுருக்கிற அந்த இடம், அது காவல் நிலையமாகட்டும், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு 30 படிக்கட்டு ஏறணும் சார், ஒரு 20 படிக்கட்டு ஏறணும். வயதானவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எப்படி வந்து அந்த படிக்கட்டு ஏறி வந்து உங்ககிட்ட வந்து அந்த அலுவல் நிமித்தமான வேலையை செய்வாங்க? அப்போ பார்த்துங்க, டிஎன் சேஷன் சொன்னது அப்போயே சொல்லிட்டார் அவர். ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து 30 வருஷம் ஆக போகுது. அப்போயே சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, பல கட்டிடங்கள் வந்து இல்லைங்க, வந்து எலெக்ஷன் கமிஷன் போய் வந்து அரசு கட்டிடம் இருந்தால் தானே அங்கே போய் வந்து பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அரசு கட்டிடமே இல்லை. ஒருத்தர் வீட்டு பனையார் வீட்டில் தான் நாங்கள் போய் வந்து பூத் அமைக்கிறோன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பல சீர்திருத்தங்களை வந்து அவர் வந்து பேசினார் சார். எல்லாமே வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகுது, எல்லாமே வந்து சாதாரணம் கிடையாது. உச்சபட்சமாக வந்து ராஜீவுடைய வந்து ராஜீவ் காந்திக்கிட்ட மல்லு கட்டுறாரு. எஸ்பிஜி வந்து கண்டினியூ ஆகணும், பிரதமர் பதவியில் வந்து இறங்கினால் கூட அந்த எஸ்பிஜி வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி ஒரு சட்ட திருத்த கொண்டு கேட்டால் அது முடியாதுன்றார். யார்? ராஜீவ். இல்லை, மக்கள் தப்பாக நினைப்பாங்க, பதவியிலேருந்து இறங்கின பிறகும் இவர் வந்து அந்த பாதுகாப்பை பயன்படுத்த சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து மக்கள் என்னை வந்து விமர்சனம் செய்வாங்கன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட பிரதமர் இருந்திருக்கார் பாருங்கள் அன்னைக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம அண்ணாமலைக்கே இன்றைக்கி இசட் பிரிவு கொடுத்து வச்சுருக்கு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அண்ணாமலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆடு மேய்க்கிற அண்ணாமலைக்கு இன்றைக்கி வந்து இசட் பிரிவு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியே வராதவனுக்கு இது ஒய் பிரிவு, இப்படி இருக்குது. ஆனால் ராஜீவ் காந்திக்கு வந்து அவர் வந்து சந்திரசேகர் கவர்மெண்ட் ராஜீவ் கிட்ட பேசிட்டு வந்து சந்திரசேகர் கவர்மெண்ட்னால, ஏன்னா இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இப்போ வந்து இவங்க சொன்னால் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து மைனாரிட்டி வந்து வச்சுருந்த எம்எல்ஏ விபி சிங் கிட்ட இருந்து விலைக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறாரு, இன்னும் இது வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படி. ஏன்னா விபி சிங் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தான் சந்திரசேகர் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ வந்து விபி சிங் கிட்டையும் முறையிடுறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி இல்லைனாலும் கூட எஸ்பிஜி கண்டினியூ பண்ணணும். எப்படி வந்து யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருந்து இறங்கினா கூட அவங்க இறந்தே போயிட்டா கூட அவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே பாதுகாப்பு இருக்குது யூஎஸ்லலாம். அந்த மாதிரி கேட்டால் இங்கே வந்து பதவியில் வந்து இறங்கினாலும் கூட அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்டினியூ ஆகணும்னு சொல்லி சந்திரசேகர், அதாவது வயா ராஜீவ் காந்தி விபி சிங்கிட்டையும் வந்து அதை முறையிறாரு. விபி சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து ஏற்றுக்கலை. ராஜீவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து ஏற்றுக்கலை. நம்ம அரசியல் காரணத்துக்காக வந்து விபி சிங் ஏற்றுக்கலைன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த ஒரு செட் ஆஃப் அந்த பிரைம் மினிஸ்டருங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பதவியில் இல்லைன்னா அதை வந்து அந்த எஸ்பிஜின்றது கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அது இப்போ வந்து நிலமை வந்து வேறு மாதிரி மாறிச்சு. அப்படிலாம் வந்து இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து உங்களுக்கு தெரியும், சோனியா காந்தி பீரியடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவருடைய அதிகாரத்தை குறைக்கணுன்றதுக்காக வந்து 2 எலெக்ஷன் கமிஷனரை போட்டாங்க. அவரை டம்மி பண்ணணுன்றதுக்காக கிருஷ்ணமூர்த்தி என்றவரையும் கில் என்றவரையும் வந்து 2 பேரையும் போட்டு இவர் அதிகாரத்தை வந்து குறைக்கணுன்றதுக்காக அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனாலும் அப்பவும் அவர் வந்து அதிகாரத்தோடு தான் இருந்தார். அவருடைய பதவிக்காலம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் வந்து அவருக்கு பர்சனல் லைஃப்னா அவருக்கு வாரிசு யாரும் கிடையாது, யார் டிஎன் சேஷனுக்கு. ஸோ வாரிசு இல்லாதனால அவர் மனைவியோடு சேர்ந்து 2 பேருமே வந்து இங்கே சென்னைக்கு பக்கத்தில் தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் தான் வந்து அவங்க இருந்து அங்கே தான் அவருடைய இறுதி காலமும் முடிஞ்சுது. ஏன்னா அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லாதது அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் வந்து டிஎன் சேஷன்னா ஒரு லெஜெண்டு. அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனை வந்து எவ்வளோ பவர் இருக்குன்னு காமிச்சார். ஒருத்தர் பதவிக்கு வர்றது பெருசு இல்லை சார். அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த இடத்துல வந்து அந்த பதவியை வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ கௌரவம் சேர்க்குறாங்கன்றது தான் முக்கியம். அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர், அதிகாரத்தை மட்டுமே காட்டல, இங்கே அதிகாரத்தை காட்டுறவங்களாம் இருக்கிறாங்க, அது வேறு. நான் அதிகாரம் வரம்பு மீறவும் கூட இருக்கிறாங்க.
ஆனால் அந்த கௌரவம் வந்து விழாமல் பார்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம இதை பேசுகிறோம், தியானேஸ்வர் வந்து அமித்ஷா காலில் விழுறத பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தவறாக விட்ட போது மன்னிப்பு வந்து தனிப்பட்ட வார்த்தை கூட கிடையாது, நிர்வாகம் சம்பந்தமாக அவர் வந்து சொல்லும்போது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து காம்ப்ரமைஸாக ஆகலை. அமைச்சர் வந்து கடிதம் மூலமாக வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவர் என்னை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷன் தேர்தல் நடத்த முடியும் நடத்த முடியாதுன்றதை நீ சொல்லு, ஆனால் என்ன வந்து நீ இதை செய்ய அதை செய்ய ஒன்று சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்றார். எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அதிகாரம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, சுயார்ஜித அமைப்பு, வந்து ஒரு சுய கௌரவம் உள்ள ஒரு துறையாக வந்து எலெக்ஷன் கமிஷனை வச்சுருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி வந்து இதை விட கொடுமையான அந்த காட்சியை பார்த்ததுமே நான் இதை பேசணும்னு நினச்சேன். டிஎன் சேஷன் தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பக்கம் நேர்மையாக வாழ்ந்துட்டு தனது கடைசி காலத்தை வந்து ஒரு அனாதை ஆஸ்பத்திரியில் சொத்துக்களை தானம் கொடுத்துட்டு அவருடைய ஒரு பக்கம் போகிற சம்பளத்தையே வந்து சார் அவருடைய பென்ஷன் இருக்குல்ல, அதை ஓய்வூதியத்தை அதெல்லாம் வந்து அனாதை ஆசிரமத்துக்கு அவர் கொடுத்துட்டு அவர் நினச்சிருந்தா அந்த பென்ஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு 10 சர்வெண்ட்டை போட்டு கூட அவரால் வாழ்ந்துருக்க முடியும் ஒரு வீட்டில். சரிங்களா? ஆனால் வந்து ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் வந்து அவர் கடைசி காலம் வந்து முடித்தார். எல்லாருக்கும் தெரியும் ஒரு டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சார். டென்ஷன் அதனால தானே இவங்க அல்சேஷன் ஒன்று பேர் வச்சுட்டு அதனால தானே. ஆனாலும் வந்து கோபம் இருந்தாலும் அந்த இடத்துல குணம் இருக்கும். 100% நேர்மை இருந்துச்சு. இல்லைனா வந்து சந்திரசேகரேந்திர சுவாமிகள் வந்து இவரை வந்து நாமினேட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ நம்பிக்கை ஒரு மேலே. ஸோ இந்திரா காந்தி வந்து யங்ஸ்டராக இவர் இருக்கும்போது இந்திரா காந்தி கூப்பிட்டு வந்து ஏன் அப்படி மூர்க்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணாலும், ஆனால் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணியமற்ற நேர்மையான உண்மையான தூய்மையான வந்து ஒரு அரசு பணியாக வந்து இருக்கார். அந்த துறையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ணுறது. அந்த துறை க்ளீனாக இருந்ததுன்னா ஒட்டுமொத்த அரசும் வந்து சுத்தமாக இருக்குன்றது அவருடைய. ஸோ யாரை சுத்தம் பண்ண இவங்களை அதாவது அரசாங்கத்தை வந்து சுத்தமாக வச்சிருக்கணுன்றதுக்கு தான் வந்து எலெக்ஷன் கமிஷனே இருக்குது. அவங்க தான் உருவாக்குது. அப்போ அவங்க வந்து நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடாது, நம்மளை அதிகாரம் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து எலெக்ஷன் அந்த அளவுக்கு வந்து பவர் இருந்துச்சு. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவ்வளோ பவரை காட்டினார். இன்றைக்கி வந்து பல பேர் அதுக்கு தெரியாது. இன்றைக்கி அதுவும் குறிப்பாக 2K கிட்ஸ்லாம் தெரியாது. நம்ம எல்லோரும் இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி இன்றைக்கி இந்த ஃபார்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து டிஎன் சேஷனா யாருன்னு தெரியுமா? அது தெரியாது. வரலாறாவது படித்தாவது தெரிஞ்சுக்கணும் டிஎன் சேஷன்னா யார், எப்படி இருந்தார். இவர் ஒரு பக்கம் வந்து அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுக்குறாரு. வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாருமே வந்து கேட்டால் இவருடைய அதிகாரத்தை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அப்படி இருந்து. ஆனால் இன்றைக்கி எப்படின்னு கேட்டால் வந்து தலைகீழாக அப்படியே இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக. நன்றி சார். நன்றி சார்.